வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இப்போ அபிராமி அந்தாதி பாடலுடன் விளக்கமும் பார்ப்போம். பாடல் வந்து 61வது பாடல்லேருந்து 70வது பாடல் வரைக்கும் பார்ப்போம். நம்மை நாமே அறிந்து உய்ய நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். என்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கச்சியே. தாயே மலையரசன் மகளே சிவந்த கண்களை உடைய திருமாலின் தங்கையே. என்னையும் இங்கு ஒரு பொருளாக மதித்து நீயே தன்னை மறந்து ஆட்கொண்டு விட்டாய். அது மட்டுமல்ல, உன்னையே உள்ளபடி அறிந்து கொள்ளும் அறிவை பேயாகிய எனக்கு தந்தாய். நான் பெறுதற்கரிய பேரல்லவா பெற்றேன். 62வது பாடல். அச்சம் உணர்வு நீங்க தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்த மதவெங்கன் கரியுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பை அலரும் எப்போதும் என் சிந்தையதே. அபிராமி, உன் கணவர் பொன்மலையை வில்லாக கொண்டு முப்புறங்களையும் எரித்து சிவந்த கண்களை உடைய யானை தோலை போர்த்தி சிறந்த காவலனாவார். அன்னவரின் திருமேனியையும் உன்னுடைய குறும்பை ஒத்த கொங்கையால் சோர்வடைய செய்தவளே. பொன் போன்ற சிவந்த கைகளை கரும்பு வில்லோடு மலர் அம்போடும் என் சிந்தையில் எப்போதும் உறைந்திருப்பாய். 63வது பாடல். நல்லறிவு பெற தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே. 6 சமயங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய அபிராமி அன்னையே, பேதையர்களுக்கு நற்கதை அடைவதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவளே. அப்படியிருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அவர் அலைந்து திரிகின்றார்கள். அவர்களின் செயலை பெரிய மலையை தடி கொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது. 64வது பாடல். மனம் ஒரு நிலைப்பட வீணே பழிகவர் செல்வங்கள் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன். நின் புகழ்ச்சி அன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமும் அன்றி காணேன் இருநிலமும் திசை 4 ககனமுமே. அபிராமி அன்னையே, இன்றி வீணாக பழி கொள்ளும் வேறொரு தெய்வமும் நாடேன். உன்னையே அன்பு செய்தேன். உன்னுடைய புகழ்ந்த வார்த்தையன்றி உன்னை புகழ்ந்த வார்த்தையன்றி வேறு வார்த்தையை பேசேன். எந்த நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசம் தவிர வேறொன்றையும் இவ்வுலகத்தில் 4 திசையிலையும் காண மாட்டேன். 65வது பாடல். மக்கட் செல்வம் விளங்க ககனமும் வானம் புவனம் காணவிற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெரும் மார்க்கு தடக்கையும் முகனும் 3 தோன்றிய மூதறிவின் மகன் உண்டாய தன்றோ வள்ளி நீ செய்த வல்லமே. ஆனந்தவள்ளி அபிராமியே, உனது கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படி எரித்தார். அப்படிப்பட்டவருக்கு நீ 6 முகமும் 12 கைகளையும் சிறந்த அறிவும் கொண்ட அழகிய முருகனை பெற சக்தியை கொடுத்தாய். உன்னுடைய அன்புதான் என்னவோ. வித்தைகள் விளங்க 66வது பாடல். வல்லமும் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். வினையேன்
தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. அபிராமி பசுமையான பொன்மலையை வில்லாக உடைய சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்தவளே, நான் அறிவும் இன்னதென்று அறியாதவன், மிகவும் சிறியவன். நின் மலர்பாதங்கள் துணையின்றி வேறொரு பற்றில்லாதவன். ஆகையினால் பாவியாகிய நான் உன்னை பாடிய பாடல்கள் சொற்குற்றம் இருப்பினும் தாயே, நீ என்னை தள்ளிவிடாதல் காப்பாய். அது உன் பாடிய தோத்திரங்களே ஆகும். அது உன்னை பாடிய தோத்திரங்களே ஆகும். 67வது பாடல். குலப்பெருமை காக்க தோத்திரம் செய்தது தொழுது பின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு குழலா நிற்பார் பாரெங்குமே. அன்னையே அபிராமி, உன்னையே பாடி உன்னையே வணங்காமல் மின் போலும் ஒளியுடைய நின் தோற்றத்தை ஒரு மாத்திரை நேரத்திலும் மனதில் நினையாத பேருக்கு என்ன நேரும் தெரியுமா? அவர்கள் கொடைக்குணம், சிறந்த குலம், கல்வி, குணம் இவையெல்லாம் குன்றி வீடு வீடாக சென்று ஓடெடுத்து உலகெல்லாம் பிச்சை எடுத்து திரிவார். 68வது பாடல். இன்பங்களை துய்க்க பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பு ஊரும் உருகும் சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. ஏ அபிராமியே, நீ நிலம் காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களையும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று அறுசுவைகள் அவைகளின் தன்மையாகவும் நிற்கக்கூடியவள். சுந்தரியே, உன்னுடைய செல்வம் பொருந்திய திருவடிகளை சார்ந்தவர்கள் சிறந்த தவத்தை பெறுவார். அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை எனலாம். எல்லா செல்வங்களையும் பெறுவார்கள். பெறதற்கரிய பேறு பெற 69வது பாடல். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அம்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏ அபிராமி தாயே, மேகம் போலும் அடர்ந்த கூந்தலை உடையவள், என்னுடைய அருள் பெறும் கடைக்கண்களால் வணங்கினால் போதும். அக்கண்களே அடியார்களுக்கு சிறந்த செல்வத்தை தரும், நல்ல கல்வியை தரும், சோர்வடையாத மனத்தை தரும், தெய்வ அழகம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாத உறவினர்கள் தரும், நல்லன எல்லாம் கிட்டும். 70வது பாடல். இசையில் புடமை பெய்த கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடாவில் பண் கழிக்கும் குரல் வீணையும் பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குழப்பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. ஏ அபிராமி, உன்னை என் கண்கள் கழிக்குமாறு கண்டு கொண்டேன். கடம்பாவனம் எனும் பதியில் உரையும் அபிராமி அன்னையே, நின் பேரழகை கண்டு கொண்டேன். பண்ணும் விரும்புகின்ற குரல் வீணை தாங்கிய அழகிய கரங்களும் திருமுல்லை தாங்கிய திருமார்பும் மக்கள் மகிழும் பச்சை நிறமும் இவையெல்லாம் கொண்ட மதங்கர் என்னும் குலத்தில் தோன்றிய பேரழகானவளே, உன்னை கண்டு கொண்டேன். மனம் உறுதியடைய அழகுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வாத வள்ளி. மனம் உறுதியடைய 71வது பாடல். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம்புயத்தால் பனிமாமதியின் குலவி திருவடி கோமளமே யாமலை கும்பிருக்க இளவுற்ற நின்ற நெஞ்சே இறங்கேன் உனக்கு என் குறையே. அபிராமி தேவி எவர்க்கும் இணையில்லா திருமேனி உடையவள்.
வேத பொருள்களின் திருநடனம் புரிந்த சிவந்த பாத தாமரைகள் உடையவள். குளிர்ந்த இளம்பிறையை தன் திருமுடிகளில் சூடிய கோமளவள்ளி. இனிமையாக பொம்பான இனிமைக்கு ஒப்பான தேவி இருக்க, நெஞ்சே ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே. உற்ற இடத்தில் ஊன்றுகோல் போல அன்னையே இருக்க உனக்கு ஏன் என்ன குறை? 72வது பாடல். பிறவி துயர் நீங்க என் குறை தீர நின்ற ஏத்துகிறேன். இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைகான். இருநீள் விசும்பின் மின்குறை காட்டி மெழுகின்ற நேரிடையாய் மெல்லிலையாய் தன்குறை தீர எங்கோன் தடைமேல் வைத்த தாமரையே. அபிராமி, என்னுடைய குறைகளெல்லாம் தீர உன்னையே வணங்குகிறேன். இக்குறைகளை பிறவியே நான் மறுபடியும் எடுத்தால் என் குறையே அல்ல, உன்னுடைய குறையே ஆகும். அகன்ற வானத்தில் தோன்றும் அம்மின்னலை பழிக்குமாறு நுண்ணிய இடையுடையவள் என்னுடைய தந்தை சிவபெருமான். தன் குறை தீர தனது திருமுடியின் மேல் சாத்திய அழகிய பாத தாமரைகளை உடையவள். 73வது பாடல். மங்கையருக்கு மணவாழ்வு பெற தாமம் கடம்பும் படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்து சேமம் திருவடி செங்கைகள் தாம் நான்கும் ஒளி செம்மை எம்மை நாமம் திருவுரை ஒன்றோடு 2 நயனங்களே. அபிராமி, உன்னுடைய மாலை கடம்ப மாலை படைகளும் பஞ்சபானமும் ஐவகை மலர் அம்புகளும் வில்லும் கரும்பும் உன்னுடைய நெற்றி கண்களும் அருட்கண்களும் 4 கரங்களும் செந்நிறமும் உன்னை வைரவர்கள் வணங்கும் நேரமோ நள்ளிரவாகும். திருவுரை என்ற பெயரும் உண்டு. நீ எனக்கு மேலாக வைத்திருக்கும் செல்வங்கள் நின்னுடைய திருவடை தாமரையாகும்.